வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் அத்திப்பழம் ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அத்திப்பழம் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் 4 பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லுமே நல்லா பிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ண அத்திப்பழத்துலேயே நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஹனி முட்டை ஆட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு இதை அப்படியே கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேணாம், அப்படியே நம்ம இதை எடுத்துக்கலாம். ஹனி ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல திக் கன்சிஸ்டன்சி, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான அத்திப்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.